இந்த வழக்கில் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு தான் குடியிருக்கிற வீட்டை ஒரு கிஃப்டாக எழுதி வச்சு அந்த ஆவணத்தில் ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க. இந்த சொத்தை இன்றே நான் உன் வசம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி வாசகம் எழுதி அந்த சொத்தை பதிஞ்சும் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு அந்த மகள்கிட்ட அனுமதி வாங்கி என் வாழ்நாள் முழுவதும் இந்த சொத்தில் நான் குடியிருந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கி அந்த வீட்டில் குடியிருந்துட்டு வராங்க. ஒரு சிறிது காலம் கழித்து அதே சொத்தை பொறுத்து தன்னோட பேரனுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிடறாங்க. எழுதி வச்சோடனே இதை எதிர்த்து அந்த மகள் ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் அந்த மகளுக்கு எதிராக தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த மகள் கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இதனை விசாரிக்கும் போது அந்த தாய் தரப்பில் சொல்கிறாங்க, என் மகளுக்கு நான் வந்து சொத்தை எழுதி வச்சனே ஒழிய நான் வந்து சொத்தை அவங்க விஷம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை விசாரித்த கேரளா உயர்நீதிமன்றம் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 123 கீழே ஒரு அசையும் சொத்தை தான் நாம் வந்து கிஃப்டாக கொடுத்தா சொத்தை நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணுமே ஒழிய மற்றபடி அசையா சொத்தை வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்தோம்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆவணத்தில் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க, இந்த சொத்தை நான்